இந்த உலகத்தில் வாழ்ந்த சில மனிதர்கள் காலத்தை வென்றவர்கள். பலர் அதில் முக்கியமாக திகழ்ந்தாலும் அதில் ஒருவர் இன்றளவும் மர்மமாக இருக்கிறார். அவர் பெயர்தான் செயின்ட் கவுண்ட் ஜெர்மன். என்னதான் விஞ்ஞான உலகம் வளர்ச்சியடைந்து வந்தாலும் பல மர்மங்களுக்கு இன்றளவும் விடை தெரியாமல் தான் இருக்கிறது. அப்படித்தான் செயின்ட் பற்றி எழும் பல கேள்விகளுக்கும் முழுமையான பதில் இன்றும் கிடைக்கவில்லை. அவர் யார் என்பதையும் அவருக்கு பின்னால் இருந்த மர்மங்கள் எப்படி உருவாகியது என்பதையும் இப்போது பார்ப்போம். இந்த கதையின் ஆரம்பம் 18ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியில் சர் ஹேன்ஸ் ஸ்லோன் என்பவருக்கு வந்த ஒரு கடிதத்தின் மூலம் ஆரம்பமாகிறது. சர் ஹேன்ஸ் ஸ்லோன் ஒரு தலைசிறந்த விஞ்ஞானி என்றே கூறலாம். அத்துடன் அவருக்கு அரிய பொருட்களை சேகரிக்கும் பழக்கம் இருந்தது. அவருக்கு வந்த அந்த கடிதமும் ஒரு சாதாரண கடிதம் அல்ல. அந்த கடிதத்தை எழுதிய நபர் தன்னை பற்றி கூறிய விடயம் வியப்பாக இருந்தது. நான் நீண்ட காலமாக வாழ்பவன், பல பேரரசுகள் எழுந்ததையும் விழுந்ததையும் பார்த்தவன். மனிதன் மரணத்தை பார்த்து பயப்படுகின்றான், ஆனால் அது ஒரு கதவு மாத்திரமே. நான் அதை புரிந்து கொண்டவன் என்று எழுதியிருந்தது. அதில் நான் மரணத்தை வென்றவன் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது மட்டும் அவரை ஆச்சரியப்படுத்தவில்லை. அவர் எழுதிய சில விடயங்களில் நான் அரிய பொருட்களை சேமிக்கின்றவன், பாறையையும் தங்கமாக மாற்றும் ரசாயனங்களை உருவாக்கும் திறமை என்னிடம் இருக்கின்றது என்று கூறியிருந்தார். அதாவது தான் ஒரு அல்கமிஸ்ட் என்பதையும் அதில் விரிவாக கூறியிருந்தார். தாங்களும் அரிய பொருட்களை சேகரிப்பதில் ஆர்வம் கொண்டவர் என்பதை நான் அறிவேன். பல வருடங்களுக்கு முன்னர் லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட கேத்தலிகான் என்கின்ற மறைநூலில் பல நோய்களை குணப்படுத்தும் மருந்துகள், மரணமில்லாத வாழ்க்கையை பற்றிய ரகசியம், அல்கமி அறிவு போன்ற கருத்துக்கள் உள்ளடங்கியுள்ளன. அந்த புத்தகம் என்னிடம் உள்ளது, அதை உங்களுக்கு கொடுக்க நான் விரும்புகிறேன் என்று அந்த மடலில் எழுதப்பட்டிருந்தது. இவை அனைத்தையும் கூறி தன்னுடைய பெயரை இறுதியாக PM de Saint-Germain என்று கையெழுத்திட்டிருந்தார். அந்த கையெழுத்தில் ஒரு விசித்திரமான குறியீடும் இடம்பெற்றிருந்தது. பொதுவாக இரகசிய குழுக்கள், இரகசிய அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்தவர்கள் மட்டுமே அவ்வாறான குறியீட்டை பயன்படுத்துவார்கள். 1735ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 22ஆம் தேதி நெதர்லாந்தில் இருந்த ஹேக் நகரிலிருந்து ஸ்லோனுக்கு இந்த கடிதம் வந்திருந்தது. அதற்கு அவர் பதில் கடிதம் போட்டாரா அல்லது நேரில் சென்று குறிப்பிட்ட அந்த மர்ம நபரை சந்தித்தாரா என்று வரலாற்றில் எந்தவிதமான தகவல்களும் இல்லை. ஆனால் இவை அனைத்தும் நடந்து 10 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அந்த பெயர் லண்டனில் தோன்றுகிறது. 1743ஆம் ஆண்டு லண்டனில் ஒரு மர்ம நபரை பற்றிய பேச்சு திடீரென்று எழுகிறது. அந்த நபர் தன்னுடைய பெயரை செயின்ட் கவுண்ட் ஜெர்மன் என்று குறிப்பிடுகிறார். மக்கள் மத்தியில் அவர் மிகவும் பிரபலமடையத் தொடங்கிய போது அவர்கள் உன்னிப்பாக பார்த்த விடயம், அவரிடம் ஏராளமான பணம் இருந்தது. அவர் எங்கு தங்கினாலும் மிக ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தார். இது லண்டன் உயர்மட்ட மக்களை வியப்பில் ஆழ்த்தியது. இசையில் ஆர்வமுடையவராக இருந்த கவுண்ட் வயலின் வாசிப்பதில் அசாத்திய திறமை கொண்டிருந்தார். அக்காலத்தின் மிகச் சிறந்த வயலின் கலைஞர்களுக்கு இணையாக அவர் ஒப்பிடப்பட்டார். 1745ஆம் ஆண்டு லண்டனில் உள்ள பிரபலமான ஹேமார்க்கெட் தியேட்டரில் அவருடைய சில இசை நிகழ்ச்சிகள் அரங்கேறின. அந்த அரங்கேற்றத்தை தொடர்ந்து லண்டன் முழுவதும் அவருடைய பெயர் பேசும் பொருளாக மாறியது. அவர் எங்கிருந்து வந்தார், யார் என்பது பற்றி தெளிவான விளக்கம் தெரியாத போதிலும் மக்கள் அவரை பற்றி மர்மமான கதைகளை சொல்ல ஆரம்பித்தார்கள். இதை அறிந்த லண்டன் அரசாங்கம் அவர் பிரெஞ்சு உளவாளியாகவோ அல்லது ஒற்றனாகவோ இருக்க வாய்ப்பிருக்கும் என்று எண்ணி உடனடியாக அவரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். ஆனால் விசாரணையின் போது அவர் அதிகாரிகளிடம் நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் பேச ஆரம்பிக்கிறார். நான் யார் என்று தெரிந்தால் நீங்கள் என்னை கைது செய்திருக்க மாட்டீர்கள். ஆனால் எனது உண்மையான அடையாளத்தை இப்போதைக்கு வெளிப்படுத்த என்னால் முடியாது. எனக்கு மரணம் என்பது இல்லை, பல ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறேன் என்று கூறியதோடு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்த வரலாற்றுச் சம்பவங்களை அவர் நேரில் பார்த்தது போலவே மிக துல்லியமாக விவரித்தார். தான் பொது இடங்களில் அமர்ந்து சாப்பிடுவதில்லை. நான் ஒரு ரகசிய உணவை, சீக்ரெட் எலிக்சர் உட்கொள்கிறேன், அதுதான் என் இளமையின் ரகசியம் என்று கூறி அதிகாரிகளை வியப்பில் ஆழ்த்தினார். இவை அனைத்தையும் கேட்ட அதிகாரிகள் அவர் ஒரு குற்றவாளி என்பதை விட ஒரு அறிவார்ந்தவர், ஆனாலும் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று நினைத்தார்கள். அவரிடம் எந்த ஆயுதமோ அல்லது இரகசிய ஆவணங்களோ கிடைக்கவில்லை. மாறாக அவர் இசையில் ஆர்வம் கொண்ட ஒரு மேதையாக தெரிந்ததால் இவரால் நாட்டுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று கூறி அவரை விடுதலை செய்தார்கள்.
அப்போதைய இங்கிலாந்து பிரதமரின் மகனும் புகழ்பெற்ற எழுத்தாளருமான வால்போல் இந்த விசாரணையின் போது கூட இருந்தார். கவுண்ட் ஜெர்மன் சாதாரண நபர் அல்ல என்று அவரை பார்த்த மறுகணமே அறிந்து கொண்டார். செயின்ட் ஜெர்மைன் பார்க்க 40 முதல் 45 வயது மதிக்கத்தக்கவராக இருந்தார். ஆனால் அவர் பேசும் விஷயங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்தது போல இருந்தன. அவரிடம் எந்த தொழிலும் இல்லை, வருமான ஆதாரமும் இல்லை. இருந்தும் அவரிடம் இருந்த வைரங்கள் மற்றும் நவரத்தினங்களின் மதிப்பு அப்போதைய செல்வந்தர்களையே மிஞ்சும் வகையில் இருந்தது. வால்போல் ஆச்சரியப்பட்ட மற்றொரு விஷயம், செயின்ட் ஜெர்மைன் 100 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு போரை பற்றி பேசியபோது அதில் பங்கேற்ற தளபதிகளின் உடைகள், அவர்கள் பேசிய வார்த்தைகள் என அனைத்தையும் நேரில் பார்த்தது போலவே விவரித்தார். ஒரு மனிதன் இவ்வளவு துல்லியமாக பேச வேண்டும் என்றால் அவன் அங்கிருந்திருக்க வேண்டும் என்று வால்போல் கருதினார். அவர் ஒரு சிறந்த வயலின் கலைஞர் மற்றும் இசையமைப்பாளர் என்பதற்கு லண்டனில் நடந்த இசை நிகழ்ச்சிகளே சாட்சி. ஒரு ஒற்றன் இவ்வளவு நுணுக்கமான கலைத்திறன் கொண்டிருக்க முடியாது என்பதையும் வால்போல் அறிந்திருந்தார். இவற்றையெல்லாம் பார்த்து ஆச்சரியத்திற்குள்ளான வால்போல் தனது நண்பரான சர் ஹரஸ்மேன் என்பவருக்கு கவுண்ட் பற்றி தான் பார்த்த அனைத்தையும் கடிதமாக எழுதினார். அதில் அவர் ஒரு விசித்திரமான மனிதர், அவர் தான் நீண்ட காலம் வாழ்வதாக கூறுகிறார். அவரிடம் ஏராளமான ரத்தினங்கள் உள்ளன, குறிப்பாக அவரது காலணிகளில் கூட வைரங்கள் பதிக்கப்பட்டுள்ளன என்று மிக விரிவாக தான் கண்டவை யாவற்றையும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். அந்த கடிதம் இன்றளவும் பாதுகாப்பாக இருக்கிறது. கவுண்ட் லண்டனில் இருந்து வெளியேறிய பிறகு ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்தில் தங்கியிருந்தார். அதைத் தொடர்ந்து 1758ஆம் ஆண்டு பாரிஸுக்கு சென்றார். அப்போது பிரான்ஸ் 7 ஆண்டு நடைபெற்ற போரினால் நிதி நெருக்கடியில் இருந்தது. அந்த வேளையில் மன்னரின் நெருங்கிய தோழியான மடாம் ட போம்பாடூர் என்பவருக்கு செயின்ட் ஜெர்மைனின் ரசாயன திறமை பற்றி தெரிய வந்து அவரை சென்று சந்திக்கிறார். இந்த அறிமுகத்தின் காரணமாக செயின்ட் ஜெர்மைன் மன்னரின் அரசவைக்குள் செல்ல வாய்ப்பு கிடைத்தது. அந்த வேளையில் பிரான்சை ஆட்சி செய்த 15ஆம் லூயி மன்னனுக்கு அறிவியலிலும் இரத்தினக் கற்களிலும் மிகுந்த ஆர்வம் இருந்ததை கண்ட செயின்ட் ஜெர்மைன் மன்னனை கவர தன்னிடம் இருந்த திறமைகளை வெளிப்படுத்தினார். மன்னரிடம் ஒரு பெரிய வைரம் இருந்தது, அதில் ஒரு சிறிய குறை காணப்பட்டது. செயின்ட் ஜெர்மைன் அந்த வைரத்தை தனது இரகசிய வேதியியல் முறைப்படி சுத்திகரித்து அதன் குறையை நீக்கி அதன் மதிப்பை அதிகரிக்கச் செய்தார். இதை பார்த்த மன்னன் மலைத்து போனார். செம்பு அல்லது இரும்பு போன்ற உலோகங்களை தங்கமாக மாற்றும் கலையை தான் அறிந்திருப்பதாக கவுண்ட் கூறினார். இவை அனைத்தையும் பார்த்த மன்னன் சாம்போர்டு கோட்டையில் ஒரு பிரத்யேக ஆய்வகத்தை கவுண்டுக்கு அமைத்துக் கொடுத்தார். அங்கு அவர் இரகசியமான பல ஆராய்ச்சிகளை செய்தார். மன்னன் லூயிஸ் அவரை ஒரு சாதாரண மந்திரவாதியாக பார்க்கவில்லை, மாறாக ஒரு அறிவார்ந்த ஆலோசகராக கருதினார். இதனால் மன்னர் தனது அமைச்சர்களிடம் கூட சொல்லாத பல இரகசியங்களை இவரிடம் பகிர்ந்து கொண்டாராம். மன்னர் இவரை ஒரு இரகசிய ராஜதந்திரியாக பயன்படுத்தினார். அமைச்சர்களுக்கு தெரியாமல் மற்ற நாட்டு மன்னர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த இவரை அனுப்பினார். செயின்ட் ஜெர்மைன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்த பிரான்ஸ் நாட்டு வரலாற்றை தான் அங்கேயே நேரில் இருந்தது போல விவரிப்பதை கேட்டு மன்னர் அவரை ஒரு அதிசய பிறவி என்றே நம்பினார். இருப்பினும் கவுண்டுக்கு மன்னனுடன் ஏற்பட்ட நட்பை பார்த்த பிரான்ஸ் நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரான டியூக் டி ஷுவைஸில் கோபம் கொண்டார். செயின்ட் ஜெர்மைன் ஒரு மோசடிக்காரர் என்று அவர் நிரூபிக்க முயன்றார். இருந்தாலும் மன்னரின் ஆதரவு அவருக்கு இருந்ததால் யாராலும் அவரை எதுவும் செய்ய முடியாமல் போனது. இப்படி இருக்கையில் கவுண்ட் ஜெர்மைன் பல அரச விருந்துகளில் பங்கேற்க ஆரம்பித்தார். இருந்தும் அவர் ஒருபோதும் அங்கு உணவருந்தியதில்லை. தான் ஒரு இரகசிய தண்ணீரை மட்டுமே குடிப்பதாக அங்குள்ள எல்லோருக்கும் கூறினார். இதில் ஆச்சரியம் என்னவென்றால் யாரும் அவர் உணவருந்தி பார்த்ததில்லை. அப்படி ஒரு முறை அவர் விருந்துக்கு சென்ற நேரம் அங்கு வந்த எல்லோருடனும் அவர் பல மொழிகளில் பேச ஆரம்பித்தார். இது எப்படி சாத்தியம் என்று யாருக்கும் புரியவில்லை. அவர் சென்ற நாடுகளின் மொழி சரளமாக பேசத் தெரிவது சகஜம். ஆனால் அதை தாண்டியும் அவர் பல மொழிகள் கற்றிருந்தார். இதனால் சந்தேகத்துக்கு உள்ளான அரச குடும்பத்தினர், அப்படியென்றால் தங்களுடைய வயது எத்தனை இருக்கும், எத்தனை நாடுகளுக்கு சென்று எத்தனை வருடமாக இந்த அனுபவத்தை பெற்றீர்கள் என்று கேட்டனர். அதற்கு கவுண்ட் சிரித்துக்கொண்டே, நான் பல காலம் வாழ்ந்துவிட்டேன் என்று மட்டும் கூறினார். அவருடைய வயது பற்றி தெளிவாக கூறவில்லை. இந்த சுவாரஸ்யமான பேச்சு நீண்டு கொண்டு போன சமயத்தில்தான் அங்கு வந்த 80 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் இவரை பார்த்து ஆச்சரியத்துக்கு உள்ளானார். அவர் இவ்வளவு காலமும் கூறிய விடயங்களிலிருந்து
இவர் பல காலம் வாழ்ந்திருப்பாரோ என்ற சந்தேகம் தோன்றியது உண்மை. ஆனால் இப்பொழுதுதான் அது ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டது. அந்த பெண் இவரை பார்த்த மறுகணமே, ஐயா, நான் உங்களை 50 வருடங்களுக்கு முன் என் தாத்தாவின் வீட்டில் பார்த்திருக்கின்றேன். ஆனால் இப்போதும் அதே இளமையுடன் உங்களை சந்திப்பது ஆச்சரியத்துக்கு உள்ளாகிறது. இது எவ்வாறு சாத்தியம் என்று கேட்டார். இதை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். இவ்வளவு காலமும் அவர் வேடிக்கையாக பேசுகிறார் என்று மட்டுமே எண்ணிய மக்களுக்கு இது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அப்போது செயின்ட் ஜெர்மைன் புன்னகையுடன், ஆம் அம்மையாரே, உங்கள் தாத்தாவின் வீட்டில் நீங்கள் ஒரு சிறுமியாக இருந்தபோது உங்களை நான் பார்த்திருக்கிறேன். இப்போது நீங்கள் வயதாகிவிட்டீர்கள், ஆனால் நான் இன்னும் இளமையாகவே இருக்கிறேன் என்று சாதாரணமாக பதிலளித்தார். இந்த நிகழ்வு சமகால நாட்குறிப்பில் பதிவிடப்பட்டிருக்கிறது. மக்கள் விளையாட்டாக அவரிடம் கேள்வி கேட்டு வந்தார்கள். ஆனால் இவற்றை பார்த்த பிறகுதான் உண்மையாகவே அவர்கள் இவரின் கதையை உன்னிப்பாக கேட்டு பல அறிவார்ந்த கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார்கள். அவர் இறந்த காலத்தை மட்டும் கூறவில்லை, எதிர்காலத்தில் நடக்கப் போகும் பல விடயங்களை தீர்க்க தரிசனமாக கூறவும் ஆரம்பித்தார். எதிர்காலத்தில் மனிதர்கள் இரும்பாலான நீண்ட பாதைகளில், நெருப்பு மற்றும் ஆவியால் இயங்கும் வாகனங்களில் அதிவேகமாக பயணம் செய்வார்கள் என்று அவர் கணித்து கூறினார். இது பிற்காலத்தில் வந்த ரயில்களை குறிப்பதாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து மனிதர்கள் பறவைகளைப் போல வானில் பறக்கும் காலம் வரும் என்றும், கண்ணுக்கு தெரியாத அலைகள் மூலம் தகவல்கள் பரிமாறப்படும் என்றும் கூறினார். அந்த வேளையில் இயேசுவை பற்றி ஒரு கேள்வி எழுந்தது. எல்லாவற்றிற்கும் சற்றும் தாமதிக்காமல் பதிலளித்த கவுண்ட் ஜெர்மன் அப்பொழுதுதான் தன்னை அறியாமல் மௌனமாக இருந்தார். இதை பார்த்து மக்கள் அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். கிறிஸ்தவ மரபுகளில் குறிப்பிடப்படும் மரணம் இல்லாத யூதனா நீங்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த கேள்வியை நுணுக்கமாக கவனித்த ஜெர்மன் இல்லை என்று பதிலளிக்கிறார். கிறிஸ்தவ மரபில் இயேசு சிலுவையை சுமந்து சென்று கொண்டிருந்த வேளையில் அந்த வழியில் இருந்த காவலாளி இயேசுவை பார்த்து ஏளனம் செய்கிறான். இதைவிட வேகமாக உன்னால் செல்ல முடியாதா என்று கேட்டபோது அதற்கு மறுமொழியாக இயேசு, நான் மீண்டும் வரும் வரை எனக்காக காத்திரு என்று சொல்கிறார். அன்றிலிருந்து இயேசுவின் 2ஆம் வருகை வரை மரணம் இல்லாமல் ஒரு யூதன் இருக்கிறான் என்று பெரும்பாலான கிறிஸ்தவ மரபுகள் கூறுகின்றன. இது அதிகாரப்பூர்வ பைபிளில் இல்லை என்றாலும் பழங்கால கிறிஸ்தவர்களால் நம்பப்பட்டு வந்த ஒரு விடயம். இதை பற்றித்தான் அப்போது ஜெர்மனிடம் கேட்டிருப்பார்கள். ஆனால் அவர் இல்லை என்று பதிலளித்தாலும் மௌனமாக கண்கலங்க ஆரம்பிக்கிறார். அவர் இவ்வளவு கவலைப்படுவதை அங்கிருந்தவர்கள் பார்த்ததே இல்லை. மிகவும் சுறுசுறுப்பான நபர். அன்றுதான் முதன்முறையாக மனம் வருந்தி கண்ணீர் விட ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு சாதாரணமாக பேசத் தொடங்கிய அவர், இயேசுவை நான் பார்த்திருக்கிறேன், அவர்களுடைய சீடர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் மிகவும் எளிமையானவர்கள். அதோடு அவரை நான் இறுதி தருவாயில் பார்க்கவில்லை. கானான் திருமணத்தில் சந்தித்தேன். அதற்காக நான் ஒரு யூதன் இல்லை. இருந்தும் அந்த திருமண விழாவில் நானும் பங்கேற்றேன். அப்பொழுதுதான் அவரை கண்டேன். அவரைப் போல் ஒரு நன்மனம் படைத்தவர் எங்கும் இனி தோன்றப்போவதில்லை. இருந்தும் அவரை அநியாயமாக கொலை செய்து விட்டார்கள் என்று கூறி தன் பேச்சை முடிக்கிறார். 1770களின் இறுதியில் மன்னன் 16ஆம் லூயிஸின் மனைவி மேரி ஆண்டோனெட் மற்றும் அவரது தோழி மேடம் டி அடேமர் ஆகியோரை சந்தித்த கவுண்ட் அவர்களுக்கு நடக்கவிருக்கும் ஒரு பேராபத்தை பற்றிய எச்சரிக்கையை கொடுக்கிறார். பிரான்சில் ஒரு மிகப்பெரிய இரத்த ஆறு ஓடப்போகிறது என்றும் மன்னர் குடும்பத்திற்கு ஆபத்து வரப்போகிறது என்றும் அவர் எச்சரித்தார். மன்னர் குடும்பம் உடனே சீர்திருத்தங்களை செய்யவில்லை என்றால் பாரிஸ் நகரம் இரத்தத்தால் சிவக்கும் என்று கூறினார். ஆனால் மன்னரின் அமைச்சர்கள், குறிப்பாக டியூக் டி சொய்சுல், செயின்ட் ஜெர்மனை ஒரு பைத்தியக்காரர் என்று கூறி அவரை அவமதித்தார். மேரி ஆண்டோனெட் கவுண்ட் சொன்னதை கேட்டு பயந்தாலும் மற்றவர்களின் பேச்சை கேட்டு அந்த எச்சரிக்கையை அலட்சியப்படுத்தினார். சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சொன்னது போலவே பிரெஞ்சு புரட்சி வெடித்து மன்னர் குடும்பத்தினர் கொல்லப்பட்டார்கள். இன்றைய காலப்பகுதியில் ஹிப்னோசிஸ் என்று அறியப்படும் மருத்துவ முறை அந்த காலத்தில் மெஸ்மரைஸ் என்று அழைக்கப்பட்டது. அதன் தந்தையாக பிரான்ஸ் ஆண்டோன் மெஸ்மர் கருதப்பட்டார். மெஸ்மர் தனது ஆரம்பகால சிகிச்சைகளில் காந்தங்களை பயன்படுத்தி மக்களை குணப்படுத்தி வந்தார். அப்படி இருக்கையில் 1776ஆம் ஆண்டு செயின்ட் ஜெர்மைனை மெஸ்மர் சந்தித்தபோது காந்தங்களை விட மனித உடலில் பாயும் ஒரு நுட்பமான ஆற்றலே வைட்டல் டிரான்ஸ்மிஷன் நோய்களை குணமாக்கும் என்று அவருக்கு விளக்குகிறார். செயின்ட் ஜெர்மைனின் அறிவுரையைத் தொடர்ந்து மெஸ்மர் தனது கோட்பாட்டை மாற்றியமைத்தார். விலங்கு காந்த சக்தி என்ற பெயரில் மனிதர்களின் மனதை ஒருவித உறக்க நிலைக்கு கொண்டு சென்று
குணமாக்கும் முறையை அவர் உலகிற்கு அறிமுகப்படுத்தினார். ஜெர்மைன் மற்றும் மெஸ்மர் ஆகியோருக்கு இடையே ஒரு ஆழமான வரலாற்று தொடர்பு இருந்ததாக பல ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன. மெஸ்மர் நவீன ஹிப்னோடிசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டாலும் அவருக்கு அந்த ரகசியங்களை கற்றுக் கொடுத்தவர்களில் செயின்ட் ஜெர்மன் முக்கியமானவர் என்று நம்பப்படுகிறது. இவர்கள் இருவரும் அன்றைய ஐரோப்பாவின் இரகசிய சங்கங்களான ஃப்ரீமேசன்ஸ் மற்றும் ரோசிக்ரூசியன்ஸ் ஆகியவற்றில் உறுப்பினர்களாக இருந்தனர். 1785 பாரிஸில் நடந்த ஒரு முக்கிய மசோனிக் கூட்டத்தில் இவர்கள் இருவரும் ஒன்றாக வந்ததை பலர் அவதானித்திருந்தார்கள். கவுண்ட் செயின்ட் ஜெர்மைன் பற்றி பல மர்மமான விடயங்கள் அன்றைய காலப்பகுதியில் சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. அதில் குறிப்பாக அவர் தயாரித்த இரகசிய தேநீர் மனிதனுக்கு நோயை அகற்றி நீண்ட வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது என்றும் அதை செய்யும் முறை மன்னன் லூயிக்கு மட்டும் இரகசியமாக ஜெர்மன் கூறியதாகவும் பின்னாள்களில் அவரோடு அந்த குறிப்பு அழிந்து போனது என்றும் கூறப்பட்டது. அதோடு செயின்ட் ஜெர்மைன் ஒரே நேரத்தில் 2 கைகளாலும் எழுதக்கூடிய ஆற்றலுடையவர், ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் என்று பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு கையால் கவிதையும் மற்ற கையால் கடிதமும் ஒரே நேரத்தில் எழுதுவாராம். 2 எழுத்துகளும் அச்சடித்தது போல நேர்த்தியாகவும் ஒரே மாதிரியாகவும் இருக்குமாம். இது அவரது மூளை எவ்வளவு அதிவேகமாக வேலை செய்கிறது என்பதை காட்டுகிறது. அப்படிப்பட்ட மர்ம மனிதரின் மரணம் இன்றளவும் பலருக்கு பல கேள்விகளை எழுப்பும் வகையில் இருக்கின்றது. காரணம், அரசாங்க பதிவுகளின்படி அவர் பிப்ரவரி மாதம் 27 1784 ஜெர்மனியின் ஷ்லெஸ்விக் என்ற இடத்தில் காலமானார் என்று கூறப்படுகிறது. அவர் தனது இறுதி நாட்களில் இளவரசர் சார்லஸ், பிரின்ஸ் சார்ல்ஸ் ஆஃப் ஹெசே கசல் என்பவரின் பாதுகாப்பில் இருந்தார் என்றும் அந்த ஒரு தேவாலய பதிவேட்டில் செயின்ட் ஜெர்மன் கவுண்ட் காலமானார் என்று அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார் என்று ஆவணக் குறிப்புகள் தெளிவாக கூறுகின்றன. ஆனால் அத்தோடு அவருடைய சகாப்தம் நின்றுவிடவில்லை. அதன் பின்புதான் அவரின் கதையே ஆரம்பமானது. இறந்ததாக கூறப்பட்டு 100 ஆண்டுகளுக்கு பின்னரும் அவர் மக்கள் மத்தியில் தோன்றுகிறார். அவர் இறந்ததாக அறிவிக்கப்பட்டு ஓராண்டு கழித்து 1785 பாரிஸ் நகரத்தில் நடந்த ஒரு முக்கிய மேசோனிக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டதாக பதிவுகள் கூறுகின்றன. பிரெஞ்சு புரட்சி தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பு 1789 மேடம் டி அடேமர் என்ற பெண்மணியை சந்தித்ததாக அந்த பெண்மணி தனது நாட்குறிப்பில் எழுதியுள்ளார். தன்னுடைய எச்சரிக்கையை அலட்சியமாக விட்டதன் விளைவாக நடக்க இருக்கும் பிரெஞ்சு புரட்சியை பற்றி அவர் கவலைப்பட்டதாக அந்த பெண்மணி குறிப்பிட்டிருந்தார். அத்தோடு அவர் பார்ப்பதற்கு 40 வயதுடைய நபரைப் போல இளமையாக காட்சியளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து 1821 பிரான்ஸ் நாட்டின் ஒரு தூதர் வியன்னாவில் செயின்ட் ஜெர்மைனை நேரில் பார்த்ததாகவும் அவர் தன்னிடம் பேசியதாகவும் உறுதிபட கூறினார். இவை அனைத்தையும் தாண்டி நம்முடைய நவீன யுகத்தில் 1972 ரிச்சர்ட் சான்ஃப்ரே என்ற நபர் தொலைக்காட்சியில் தோன்றி தான் செயின்ட் ஜெர்மன் என்றும் தனக்கு ரசவாதம் தெரியும் என்று கூறி ஈயத்தை தங்கமாக மாற்றி காட்டினார். ஆரம்பத்தில் இருந்தே அரசாங்கமும் ஜெர்மனை மர்மமாகவே பார்த்தது. வரலாற்று ஆய்வாளர்கள் அவர் டிரான்சில்வேனியாவின் புகழ்பெற்ற இளவரசரான பிரான்சிஸ் ராக்கோச்சியின் 3வது மகன் என்றும், ராக்கோச்சி குடும்பம் ஆஸ்திரியாவின் ஹாப்ஸ்பர்க் ஆட்சிக்கு எதிராக போராடியது. அதனால் இளவரசர் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதால் தனது உண்மையான அடையாளத்தை மறைத்து செயின்ட் ஜெர்மைன் என்ற பெயரை பயன்படுத்தியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இருந்தும் இதற்கு எந்தவிதமான ஆதாரங்களும் நிரூபிக்கப்படவில்லை. இப்படி இறுதி வரை மர்மமாகவே பேசப்பட்ட நபர் உண்மையிலே இறந்தாரா என்ற கேள்வி எழும்போது பலர் அவர் இறந்திருக்க வாய்ப்பில்லை என்று கூறுகின்றனர். சிலர் இறுதியாக தியோசபி அமைப்பினருக்கு அவர் கூறியது போல இமயமலைக்கு சென்று அங்கிருக்கும் ஒரு மறைவான குகையில் வாழ்ந்து கொண்டு நம்மை கண்காணித்து வருகிறார் என்று கூறுகின்றார்கள். பலர் அவரை பற்றிய பின்னணி தெரிந்த அரசாங்கம் அவரை எங்கோ மறைவாக வைத்திருக்கின்றது என்றும் கூறுகின்றனர். தலை சிறந்த அதிகாரத்தின் கீழ் அவர் கைதியாக இன்றளவும் மறைவாக பாதுகாக்கப்பட்டு வருகிறார். அவரிடமிருந்து அறிய வேண்டிய பல ரகசியங்கள் காரணமாக அவர் சிறைப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று ஒரு கதையும் எழுந்தது. ஆனால் உண்மையில் அவருக்கு என்ன நடந்தது, எங்கு சென்றார் என்பது பற்றி தெளிவான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கப் பெறவில்லை. செயின்ட் ஜெர்மைன் பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? அவர் உண்மையிலேயே இறந்துவிட்டாரா அல்லது இன்றும் எங்காவது மறைந்து வாழ்கிறாரா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இது மாதிரியான மறைக்கப்பட்ட மர்ம வரலாற்று கதைகளை மேலும் தெரிந்து கொள்ள
என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி.